அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, போன வீடியோவில் 38 இன்ச்சு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் வீடியோ பார்த்தோம். இதில் வந்து பேக்கில் வந்து ஸ்கேலப் டிசைன் வச்சு நெட்டு கொடுத்து தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சும் கழுத்தோட உயரம் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். இதில் இருந்து முதல்ல இந்த அளவை வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கிடுவோம். இதில் இருந்து அப்படியே 1 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ இதை டார்க்காக போட்டுக்கலாம். இது போல் போட்டுக்கலாம். இது 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மூடி எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக 2 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இந்த மூடி 2 இன்ச்சு இருக்குது. இதை வச்சு இதில் வந்து இந்த 1 இன்ச்சு கோடில் கனெக்ட் பண்ணி வைக்கையில் கரெக்டாக ஒரு இன்ச்சுக்கு வளைவு வரும். பேக்கில் இருந்து கரெக்டாக வச்சுருங்க. ஏன்னா மேலே வந்து லைட்டாக வித்தியாசப்பட்டுச்சுனாலும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். 2 கோடு இருக்குல்ல, அதில் வந்து இது போட்டு வரையில் அந்த இந்த வளைவு வந்து போட்டு வரையில் அந்த மேல் கோடை வந்து டச் பண்ணி வரணும். இருங்க, நான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் போட்டுட்டு எடுத்துருக்கேன். இந்த மேல் கோடை வந்து இப்படி டச் பண்ணி இப்படி வரணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவாக செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொஞ்சம் சிரமமாக தெரியும். பிறகு ஒன்று தைச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாகிடும். இது போல் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த இருக்குது. இது வந்து கழுத்து தைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இந்த இடத்துல லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உடனே பயப்படாதீங்க. இது போல் போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் இந்த வளைவு வந்து இந்த பக்கம் உள்ள அச்சை வச்சு இந்த பக்கம் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இதுக்கு அடியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட்டை நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சு தைச்சாலும் பரவாயில்ல. இது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஆம்கோலோட அளவுலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அடியில் மடித்து தைக்கிறதுக்காக உள்ள இடம். ஃபோம் நீங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்காக த்ரெட் பைப்பிங் வந்து நான் ரெடிமேடில் இருந்து எடுத்திருக்கேன். 1.25 மீட்ரு எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா, இப்போ சேலை வந்து இந்த கலர், பட்டுச்சேலை வந்து இந்த கலரு. அதுக்காக நான் இது வந்து கொஞ்சம் கலர் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த பாப்பா சரி சொல்லிட்டா, அதனால நான் இந்த கலரே கொடுக்குறேன். சேலையிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நான் உள்ளே த்ரெட்டு வச்சு கொடுக்குறேன்னு கேட்டேன். அவங்க சேலையோட அளவு குறைஞ்சிரும், பட்டுச்சேலையை கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ரெடிமேட்லேருந்து இது போல் கொடுக்குறேன். 1.25 மீட்ரு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோம் அடியில் நம்ம வச்சுருக்கோம். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மிஷினுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபோமு இதுவும் நகராமல் இருக்கிறதுக்கு இதிலிருந்து இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது போல் நகராமல் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் இருந்து மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயே நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து எதுக்காக தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபோம் ஷீட்டையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்று சேர்க்குறோம். இப்போ முதல்ல இந்த வளைவில் தையல் போடுவோம். வளைவு வந்து அச்சு மாறாமல் தைக்கணும்.
தைக்கிறப்ப லை லைட்டாக ப்ரெஷர் ஃபுட்டை வந்து தூக்கி விட்டு அந்த வளைவை வந்து அப்படியே நீட்டாக கொண்டுக்கிட்டு வரேன். அதனால் நான் இதை எப்படி தைக்கிறேனோ அதை அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் தான் உங்களுக்கும் வரும். அந்த வளைவு நீங்கள் தைக்கிறப்ப அச்சை மாற்றி தச்சிடாதீங்க. தச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வளைவு வந்து வளைவாக வராமல் கொஞ்சம் ஷேப் வந்து மாறி வரும். இந்த மாதிரி லைட்டாக இப்போ தூக்கி விட்டு தைங்க. இப்போ இது ஃபுல்லாக தச்சாச்சு. தச்சா பிறகு இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னா இது போல் இருக்கும், முன்னாடி இது போல் இருக்குது. இது வந்து லைனிங் தான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடுவோம். இதை வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக 1/4 இன்ச்சு மட்டும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மட்டும் தையல் கொடுத்துருக்கோம். ஆனால் இதனோட அகலம் அதிகமாக இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இது போல் கட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மேலே வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கீழே வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலேயே தையல் வர்றது போலையும், த்ரெட்டில் இருந்து இங்கனக்குள்ளே ஒரு தையல் போட்டிருக்காங்களா, அந்த தையல் மேலேயே விழுகிற மாதிரி ஓரமாக நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. ஏன்னா த்ரெட்டு கொடுத்து இது தைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அதனால தான்.
இதே போல் இந்த பக்கமும் தச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம தச்சிட்டோம். இதுக்கு அடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு சிஸ்ஸர் கட்டு போட்டுக்கிடணும். இந்த வளைவுலையும் ஒரு சிஸ்ஸர் கட்டு போடணும். இப்போ இதே போல் எல்லாமே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். சிஸ்ஸர் கட்டு கொடுத்து லைனிங்கில் நம்ம இந்த த்ரெட் பைப்பிங்கை வச்சு தச்சுருக்கோம். இப்போ மெயின் கிளாத்தை எடுத்தாச்சு. மெயின் கிளாத்தை வந்து கொஞ்சம் லைனிங் கிளாத்தை விட அதிகமாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு கழுத்தோட அகலம் வந்து இந்த 6 இன்ச்சை நடுவில் குறிச்சிருக்கேன். இந்த இருக்குது இது 3 இன்ச்சுக்கு உள்ள அடையாளம். இந்த 6 இன்ச்சுக்கு குறிச்சிட்டு அது மேலே இது இப்படி வச்சு இதை இப்படி வச்சுருக்கேன். த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்காக போட்ட தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையலில் ஒரு நூல் அப்படி உள்ளே இறக்கி இதை நம்ம தைக்கணும். அப்படி தைக்கிறப்ப நமக்கு இந்த லைட்டாக ஒரு நூல் இருந்தால் கூட இந்த ஒரு நூல் தெரியுதா, இந்த ஒரு நூல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நூல் வந்து நமக்கு தெரியக்கூடாது. அதனால் இந்த தையல் இப்போ நம்ம போட்டிருக்கிற தையல்லேருந்து அப்படியே உள்ளே இறக்கி நம்ம தைக்கணும். இதில் ஒரு நூல் தையல் தெரியுது பாருங்கள், இந்த பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த தெரியுதா, இந்த இந்த தையல் தெரியாத அளவுக்கு நம்ம இதை உள்ளே வந்து நல்லா ஒரு நூல் நல்லா பிடிச்சு அடிக்கணும். ஒரு நூல் வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலருக்கு உள்ளே நல்லா இப்படி நல்லா உள்ளே வந்து நம்ம தைக்கணும். இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அளவுகள் வந்து கழுத்தோட அகலம் வந்து இந்த 6 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 இன்ச்சை அதே அளவுக்கு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சுனாலும் சரி தான், நீங்கள் 8 இன்ச்சு வச்சாலும் சரி தான். அந்த அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பாருங்கள் கரெக்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 6 இன்ச்சை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இருக்குது பாருங்கள், 6 இன்ச்சு இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தையல் மேலேயே நம்ம போடுறது வந்து அந்த தையல் மேலேயே அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு தையல் உள்ளே இறக்கி நம்ம கொடுத்தோம்னா அந்த த்ரெட் பைப்பிங்கில் இருக்கிற அந்த தையல் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். நல்லா அழகாக பைப்பிங் மட்டும் நீட்டாக தெரியும். அதுக்காக
எல்லாமே தச்சிட்டோம். இதுக்கடுத்து இதை வந்து மெயின் கிளாத்து வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இது திருப்பி விட்ட உடனே இது போல தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, இது போல தான் இருக்கும். ஓரத்தில் எல்லாமே நம்ம இப்படி தைக்கணும். இந்த இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம குட்டியை பிடிச்சி நல்லா அழகாக தைக்கணும். தைக்கிறப்ப இது நல்லா வந்துடும். இப்போ இப்படி இருக்குல்ல, இது தச்சுட்டு அதுக்கப்புறவு இது மேலே ஒரு பதிவு தையல் போடணும். போட்டால் நல்லா அழகாக வந்துடும். இந்த இருக்கு பாருங்கள், இது போல் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம லைட்டாக இதை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சி தைச்சிட்டோம்னா நல்லா அழகாக வந்துடும். நடுவில் கூட ரொம்ப பிடிக்கிறாப்புல இல்லை, சைடெல்லாம் நல்லா இந்த இப்படி பிடிக்கிறாப்புல இருக்குது பாருங்கள். இந்த இருக்குல்ல, இது இப்படி தான் இருக்கும். இந்த இருக்கா, இதை வந்து இப்படி நம்ம இப்படி பிடிச்சி நம்ம தைக்கணும். நான் உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நான் தச்சிருக்கேன். இதை இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல இது இது இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி வச்சுட்டு இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனையை மட்டும் சின்னதாக இந்த இது மட்டும் பிடிச்சி நான் தைச்சிருக்கேன். இதற்கு இவ்வளோ தான். இப்படி பிடிச்சி தைக்கிறப்ப இது இப்படி வந்துடும். இது மேலே வந்து நம்ம இப்படி தச்சு இப்படி பதிவு தையல் போடையில் நல்லா அழகாக வந்துடும். இருங்க, இது நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கை ஊசி வச்சு தைக்கிறேன். இது நான் மிஷினில் தைச்சேன். மிஷினில் தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கையிலனா டக்குன்னு இது பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப சின்ன இடம் பார்த்தீங்களா, அதனால். இந்த இருக்கா, இது வந்து இந்த இருக்குது தைக்காத இடம். இந்த இருக்கா, இதை வந்து நம்ம இப்படி திருப்பிக்கிடணும். இப்படி திருப்பி இந்த முனை வருது பார்த்தீங்களா, கரெக்டாக இதை நல்லா இப்படி ஒன்று போல் திருப்பி இந்த முனை வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக இப்படி ஒரு தையல், அந்த த்ரெட் பைப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக அது மேலே மட்டும் குத்தி லைட்டாக நம்ம தைக்கணும். அந்த துணியெல்லாம் நம்ம தொடவே கூடாது. ரோஸ் கலர் துணியை தொடவே கூடாது. ஒரு நூல் சின்ன கடுகளவு அளவு மட்டும் நம்ம அதை தைக்கணும். இந்த நான் தைக்கிறேன், அவ்வளோதான், போதும். இந்த இருக்க, இந்த இருக்க, இது மேலே வந்து நம்ம இப்போ பதிவு தையல் போடையில் நல்லா இப்படி ஒன்று போல் நல்லா அழகாக வளைச்சி வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள், நான் தச்ச இடத்த காமிக்கிறேன். இது போல் நம்மளுக்கு வரும். நான் எல்லாமே உங்களுக்கு தச்சிட்டு காமிக்கிறேன்.
இப்போ இந்த ஸ்காலப் டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதுக்கு பின்னாடி நம்ம நெட்டு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நெட்டு வைக்கிறதுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு, உயரம் வந்து 8 இன்ச்சு. அப்படிங்கிறனால நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் 2 இன்ச்சு வச்சு, உயரமும் கீழே 2 இன்ச்சு வச்சு அதிகமாக வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதில் நான் எடுக்கிறது வந்து 10 இன்ச்சு கணக்கு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா தேவையில்லாட்டா அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறனால நான் அந்த அளவு எடுக்கிறேன். இப்போ கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதனோட உயரம் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு நெட்டு கிளாத் வந்து அப்படியே டபுளாக போட்டுக்கிடணும். இந்த நெட்டு கிளாத்தை டபுளாக போட்டுக்கிடணும். இந்த அளவு வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ் கலர் பட்டு துணியை கொடுத்து பைப்பிங் கொடுத்துக்கிடலாம்.